ஹாய், நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்ன லஞ்ச் என்ன சூப்பர் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சாமை அரிசியில் இன்றைக்கி சாப்பாடு பண்ணிவிட்டு தட்டைப்பயிறு வேக வச்சுட்டு அந்த தண்ணியில் ரசம் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஐயோ இவ்வளோ தானா, ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு தான் நினைப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷமே அதிகம் தான், 5 நிமிஷமே போதும். ஏன்னா இந்த ரைஸ் வேகிறதுக்கு வந்து அதிக நேரம் எடுத்துக்காது. கொதித்த உடனே நம்ம இறக்கணும், இல்லைன்னா கூழாயிரும். அதனால ஒரு தண்ணி கொதிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த டைம் தான் அந்த அரிசி வேகிறதுக்கும் டைம் ஆகும். அந்த மாதிரி ஒன்று. அதே போல் ரசத்துக்கும் அப்படி தான். ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு விசில் வந்துடுச்சுன்னா 4 விசிலில் வேக வச்சு எடுத்துருவோம். அதை அப்படியே நம்ம ரசம் வச்சுருவோம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் தான், இந்த அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும் நம்ம இந்த சமையல் பண்ணி முடிக்கிறதுக்கு. வாங்க அதுக்கு தேவையானது என்ன, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் சாமை அரிசி. இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இதை ஒரு தட்டில் கொட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக தெரியும். அதனால தான் ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னா அந்தளவுக்கு தெரியாது, தட்டில்னா ஈஸியாக தெரியும். இதுதான் சாமை அரிசி. சாமை அரிசிலேயே இது பச்சை சாமை கிடையாது, வேக வச்ச சாமை தான். அதனால இந்த மாதிரி சாப்பாடு உதிரி உதிரியாக அப்படி பூ போல் இருக்கிற சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி பாயில்டு சாமை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். நம்ம கழுவுனா ஓரளவுக்கு கலர் குறைஞ்சிரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவை மாதிரி இருக்கும் சாமை அரிசி. நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும் சாமை அரிசி. இதுலேயே வெள்ளை, ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது வந்து சாமையிலேயே பச்சரிசி. இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாப்பாடு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். அதுங்களையும் நம்ம தட்டைப்பயிரையும் கழுவி வேக வச்சுட்டு வந்துடலாம். இதில் 1 கப் தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறேன். 150 கிராம் தட்டைப்பயிறு இருக்கும். இதை கழுவிட்டு இதையும் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தட்டைப்பயிறு வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா நிறைய தண்ணியை ஊற்றி வேக வைங்க. ஏன்னா இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிரை வேக வச்சாச்சு. ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதை வறுக்கவெல்லாம் தேவையில்லை. குழம்பு செய்கிற மாதிரி இருந்தால் தான் வறுக்கணும். இந்த மாதிரி சுண்டல் மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வறுக்க தேவையில்லை. நான் வறுக்காமையும் ஊற வைக்காமையும் தான் வேக வச்சுருக்கேன். அது சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 4 விசில் வரட்டும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போடுறதுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதை குக்கர்லாம் வச்சா அவ்வளோதான் கூழ் மாதிரி ஆயிரும். அதனால இதை லைட்டாக ஒரு கொதியில் மட்டும் வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்கணும் இந்த சாமை அரிசியை. இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரிசி போட்டு அதை வடிச்சிக்கலாம். பாருங்கள் கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசியை இப்போ இதில் போட்டுக்கலாம். தூக்கிட்டு வாங்க. அரிசியை கழுவி எடுத்துடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். கொதித்த உடனே அரிசி போட்டு கொதித்த உடனே இதை வந்து நம்ம வடிச்சிடணும். தண்ணியை தேவையான உப்பு, இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும். ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் லைட்டாக வெந்துருச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து நல்லா அரிசி வெந்துடும். ரொம்ப அப்போ தான் குலையாமல் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் இப்போ இதை வடிச்சிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பெரிதாக பாருங்கள். இப்போ வடிச்சிடலாம். மேலே ஒரு தட்டு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி அரிசி வெளியில் வராத அளவுக்கு நல்லா கவர் ஆகிருக்கணும். பார்த்து பொறுமையாக வடிங்க. இல்லைன்னா நீங்கள் ஜல்லடையில் கூட போட்டு அப்படியே வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அந்த சூட்லேயே அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். சும்மா கரண்டி வச்சு இப்படி கலந்து விடாமல் இந்த இப்படி கலக்கணும்னா கூட இப்படி கலந்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும்.
அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு தேவையானது பார்த்துக்கலாம். அது பயிர் வேக வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பாடும் ரெடியாக இருக்குது. அப்புறம் ரசத்துக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரி நான் சமைக்கிறது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி. வந்து 170 கமெண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. 170 178 கமெண்ட் பக்கம் இருக்குது. அதில் எல்லாருமே ஒருத்தர் விடாமல் நீங்கள் பேசிக்கிட்டே சமைக்கிறது தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்க்குறப்போ ரொம்ப அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே சமைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நான் நேராகவே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கா போல் நான் ஒரு ஃபீல் பண்ணியே சமைப்பேன். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் ஒரே ரெண்டு பேர் மட்டும் எங்களுக்கு அது பிடிக்கல, பேசிக்கிட்டே சமைக்கிறது பிடிக்கல, சைலண்ட்டாக சமைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சைலண்ட்டாக சமைக்கணும் அப்படின்னு சொல்கிற அவங்களுக்கு நம்ம செரின்ஸ் கிச்சனை பாருங்கள். அப்புறம் நம்ம செரின் நான்வெஜ் ரெசிபின்னு சொல்லிட்டு, செரின்ஸ் கிச்சனில் கூட நான் பேசுவேன். ஒரு சில வார்த்தைகள் வந்து சமைக்கிறத மட்டும் சொல்கிற மாதிரி சொல்லுவேன். அந்த பேச்சு கூட உங்களுக்கு பிடிக்கலைன்னா செரின் நான்வெஜ் ரெசிபின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இங்கிலீஷில் அது வெறும் சப்டைட்டில் மட்டும்தான் இருக்கும். நான் அதில் என்னோட வாய்ஸே இருக்காது. அந்த சேனலை வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. மீதி இருக்க அந்த 170 கமெண்ட் பண்ண அந்த அத்தனை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றியும் கூட உங்கள் எல்லாருக்குமே. சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் கமெண்ட்டை பார்க்குறப்போ. பாப்பாவும் பார்த்துட்டு மாமாவும் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, இதுதான் நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இதையே பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. வீட்டில் எல்லாருமே அதை பண்ணி பேசிகிட்டே சமைக்கிறதுனால வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நம்ம செரின்ஸ் கிச்சனை விட செரின் வீட்டு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாரும் உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டே சமைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த 2 பேர் மட்டும் செரின் நான்வெஜ் ரெசிபியை பாருங்கள். அதில் எந்த சவுண்டுமே இருக்காது, வெறும் சப்டைட்டில் மட்டும் தான் இருக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் எல்லாரும் பார்க்காம விட்டுறாதீங்க, நீங்களும் போய் பாருங்கள். நமக்கு சரி நான்வெஜ் ரெசிபின்னு சொல்லிட்டு அதில் சப்டைட்டில் மட்டும் போட்டு நம்ம அதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். வெறும் நான்வெஜ் மட்டும் போடுவோம். அதை போய் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து சப்டைட்டில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வந்து ஃபுல் மெனுவாக நம்ம செய்கிறப்போ இதில் வந்து சப்டைட்டில் கொடுத்து செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு தனியால் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கேன். பாப்பாவுக்கும் அந்த அளவுக்கு இதில் நாலேஜ் கிடையாது. அதனால் நான் மட்டும்தான் செய்யணும் இல்லையா. அதனால் சப்டைட்டில் இதில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அப்படி சப்டைட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான்வெஜ் ரெசிபியை போய் பாருங்கள். நான்வெஜ் ரெசிபினா செரின் நான்வெஜ் ரெசிபியை பாருங்கள். சப்டைட்டில் வேணும், இங்கிலீஷில் வேணும்னா அதில் போடுறோம், அதில் பாருங்கள். அதோட லிங்க்கும் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம சேனலை, அந்த சேனலும் நம்மளோட தான், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் கொடுக்குற அதே சப்போர்ட் நீங்கள் அதுலேயும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இங்க பாருங்க, சண்டைக்கு வருது இந்த புள்ள. நாலேஜ் இல்லைன்னா அப்படியாவது அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தப்பா நான் அப்படி சொல்லிட்டேன். நாலேஜ்னு சொல்ற சரிப்பா, அந்த புள்ள நல்லா படிச்சு நல்ல நாலேஜான புள்ளதான்ப்பா. அந்த பிள்ளைக்கு தெரியல, எடிட் பண்ணி கொடுப்ப. சரி, எனக்கு நான்வெஜ் இது முடி கேவலமா இருக்கு, அதனாலதான் முடி எப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன். குளிக்காத அழுக்கு மூட்டை புள்ள இங்க சமையல் பண்ற அப்புறம் குளிப்பாங்களா? அப்புறம் கேட்டிருந்தீங்க, கேமரா மேன் கிடையாது, கேமரா கேர்ள். கேமரா ஆமா, இன்னைக்கு வந்து டியூட்டி மாறிடுச்சு. இன்னைக்கு மாமா அங்க நிக்கிறாங்க, பாப்பா இங்க நிக்கிறா. எதுக்குன்னா இவ கிளாஸ் முடிச்சுட்டு இப்பதான் வந்தா. முடியல இன்னும் ஓபி அடிக்கிறதுக்கு வந்திருக்கா. இல்ல மிஸ் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இப்பதான் இன்னொரு மிஸ் வந்தாங்க. பாத்தீங்களா, கிளாஸ்ல பாதியிலே ஓபி அடிக்க வந்திருக்கா. இந்த மிஸ் யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைய கவுன்ஸ் எடுக்க அடுத்த கிளாஸ்ல. அவ்வளோதான். இன்னைக்கு மாமா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சமைக்கிறதுக்கு போகலாம். இந்த பிள்ளை எடிட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுது. இந்த பிள்ளை எடிட் பண்ணி கொடுத்துச்சுன்னா சப்டைட்டில் நான் என்ன டைட்டில் வேணாலும் வைக்கலாம். சரி சரி, நாலேஜ் இல்லைன்னு சொன்னது ஒரு குத்தமா? இதை கேட்டு அங்கேருந்து வந்திருக்குது கொடுமையா? எனக்கு பசிக்கு. சரி போ, நான் சமைச்சாதான் சோறு. இப்போ வந்து இந்த தண்ணியிலேயே புளியை ஊற போட்டு கரைச்சோம்னா டைம் ஆயிடும். ஏன்னா அதோட சூடெல்லாம் ஆறி அதுக்கப்புறம் கரைக்கணும் இல்லையா, அதுக்காக டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் தனியாகவே புளியும் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கரைச்சிடலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சி எடுத்துடலாம். கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். புளியை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரசத்துக்கு தேவையானதை பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு வரமிளகாய், பூண்டுப்பல், ஒரு சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 10 பல் பக்கம் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை
அரைச்சிருவோம். இது தக்காளியோட சேர்த்து நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம புளி கரைச்சோம் இல்லையா, அதில் ஊற்றிடலாம். நம்ம தட்டைப்பயிர் தண்ணியில் தான் மொத்தமாக கரைக்கணும்னு நினச்சா லேட் ஆயிரும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். கரைச்சி மொத்தமாக ஊற்றி அதில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ ரசத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தட்டைப்பயிர் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கோம், அதை எடுத்து பார்ப்போம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாம் வடித்து நம்ம ரசத்துக்கு சேர்த்துக்க போகிறோம். எல்லா தண்ணியுமே சேர்த்துப்போம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். தட்டைப்பயிர் தண்ணியில், பச்சைப்பயிர் வேக வச்ச தண்ணியில், கொள்ளு வேக வச்ச தண்ணியில், இதில் எல்லாத்துலேயும் ரசம் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயே இல்லாமல் கூட இந்த ரசத்தை அப்படியே நம்ம கொதிக்க வச்சு கூட அப்படியே சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம். எங்கள் சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி அப்படி தான் வைப்பாங்க ரசம். வடிச்சாச்சு பாருங்கள், சூப்பராக ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கருவேப்பிலையோ மல்லித்தலை எதுவும் தேவையில்லை. இப்படியே நம்ம கடுகு தாளிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இதில் உப்பு கூட நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியில் உப்பு இருக்கும். அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிருக்கோம். அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், பத்தலை. ரசம் வந்து இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை தாளித்து விட்டால் போதும். இப்போ தாளித்து விட்டுறலாம். ரசத்தையும் தாளிச்சிக்கலாம், நம்ம தட்டைப்பயிரையும் தாளித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். அவ்வளோதான். இப்போ ரசத்தை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து மல்லித்தலையெல்லாம் போட வேணாம். மல்லித்தலை போட்டிங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். நம்ம நார்மலாக எப்பயும் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரசமாயிரும். இதில் மல்லித்தலையெல்லாம் சேர்க்க வேண்டாம். புளிப்பு காரம் அப்படிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதிகம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். ரசம் வந்து பொங்கி வரட்டும். ரசம் பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கணும். அவ்வளோதான். இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து தட்டைப்பயிரை தாளித்து விட்றலாம். தட்டைப்பயிர் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்துடலாம். தட்டைப்பயிரை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. உப்பெல்லாம் போட தேவையில்லை. நம்ம பயிர் வேக வைக்கிறப்பே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பெல்லாம் போட வேண்டாம். அவ்வளோதான். தட்டைப்பயிரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து சாமை அரிசி சாதம் பிடிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்பயும் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி நீங்கள் வச்சுக்கலாம். நானும் வச்சுருக்கேன் பாருங்கள். பாப்பாவுக்கு தம்பிக்கும் இந்த சாப்பாடு பிடிக்காது. அதனால நானும் நம்ம எப்பயும் சாப்பாடு பண்ணுற அரிசி வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த சாமை அரிசி சாப்பாடு இந்த ரசம் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு அனுபவத்தில் அந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் செஞ்சேன். அன்றைக்கி போன மாதம் கடைக்கு போனப்போ சாமை அரிசியை பார்க்கவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பயே செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இதை ஒரு வீடியோவுக்கு செஞ்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் 1 மாதம் வெயிட் பண்ணி இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எனக்கும் மாமாவுக்கும் இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. மாமா வந்து இதை வடித்த கஞ்சியை எடுத்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக இப்போ குடிச்சிட்டு தான் நின்றுட்டுருக்காரு. தெம்பா நின்று வீடியோ இது பண்ணிகிட்ருக்காரு. கேமரா முன்னாடி நின்றுட்டுருக்காரு. சாரி, கேமராக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போ ரசம் வந்து நான் எங்கள் பாட்டி எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் ரசம் வச்சுருக்கேன். எங்கள் பாட்டி இந்த ரசத்தில் இந்த மாதிரி ரசம் வைக்கிறப்போ அதில் மல்லித்தலையெல்லாம் எங்கள் பாட்டி போட மாட்டாங்க. அதனால நான் மல்லித்தலை போட்டுக்கல. இந்த தட்டைப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வதக்க தேவையில்லை. பச்சையாவதே எங்கள் பாட்டி சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. இந்த ரசத்தை வச்சுட்டு இந்த தட்டைப்பயிரை தின்னுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் மசால் போட்டு வறுத்துருக்கேன். நீங்களும் இது போல் ரசமும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.
எப்பயும் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதையே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு நாளாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதே போல் சாமை அரிசி பிடிக்கல அப்படின்னா இந்த நம்ம நார்மலாக எப்பயும் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியில் நீங்கள் சமைச்சிட்டு இது போல் ரசமும் இது போல் தட்டைப்பயிறு மசாலாவும் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே இதை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சதுமே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இல்லைன்னா அப்படி குழஞ்சி போயிடும். சாமை அரிசி சாதம், தட்டைப்பயிறு தண்ணி ரசம், தட்டைப்பயிறு மசாலா 3மே ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சாமை அரிசி பிடிக்கலைன்னா நம்ம எப்பயும் சாப்பாடு பண்ணுற அரிசியில் சாப்பாடு வச்சுட்டு இதே போல் ரசமும் இதே போல் தட்டைப்பயிரில் மசாலாவும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான்